ஹலோ மக்களே, நம்ம பேஸ் வெல்கம் டு ஜிஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. திரும்பவும் கண்ணாடி போட வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அதே வலது கண்ணில் கட்டி வருதுங்க. அன்னைக்கு கீழே வந்துச்சு, இன்னைக்கு மேலே வந்துருக்கு. எவனோ கண் வைக்கிறாங்க. கண் வைக்கிறாங்களா இல்லை வேற எதுவும் வைக்கிறாங்களான்னு தெரியல. டேய், நாய் டம்ளர் குரூப்ஸ், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நேரடியாக மோதுங்கடா. ஏன்டா பின்னாடி வந்து பிராண்டுறீங்க பாரதேசி பயிலுங்களா? சரி, இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி வார்த்தை பாட்டெல்லாம் பேசுகிறான். என்னத்தை மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா பார்த்துங்க. ஒருத்தருக்கு வைத்தறிச்சல். மக்கள் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கலையா? உன்னெல்லாம் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன தருதலையாடா? எங்களை தருதலைன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன இதுக்கு வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர? எதுக்கு நீ வந்து தமிழன் தமிழன் தமிழன்னு பேசுகிற? புரியல. அவனுக்கு தான் புரியல. அவங்க முன்னாடி உட்காந்துருக்க அந்த கூட்டத்துக்கும் புரியல. சரி, நம்ம வேலை கொஞ்சம் புரிய வைப்போம். முடிஞ்சா அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. இவன் புரியாது, ஏன்னா இவன் வந்து வியாபாரத்துக்கு பண்ணுறான். கைகூலி தானே வச்சுக்கோங்க சீமானு. அதனால் அவன் அப்படி தான் பண்ணுவான். சரி, அவன் நிறையா நேற்று வந்து நம்ம தலைவர் வந்து விமர்சிச்சிருக்காப்புல. அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஹைப் பட்டனு, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. அப்படி வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அவங்கள போ. நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது என்னது? படங்களில் நடிக்கும் போதெல்லாம் ஜோசப் விஜய் அப்படின்ற பேர் வரலையா? விஜய் மட்டும் வச்சோமா? ஆனால் இப்போ வந்து ஜோசப் எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜோசப் விஜய் ரெண்டுமே அவரோட பேர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. சீமான் டேய் அண்ணா, டேய் சீமான் அண்ணா, டேய், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையாடா உனக்கு? சொல்கிறா அண்ணா, டேய் சீமான் அண்ணா, அதில் மாற்று கருத்து இருக்கா இல்லையா? ஜோசப் விஜய் அவரோட பேர் தானே. சி ஜோசப் விஜய் தானே அவர் பேர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைல்லடா. அண்ணா டேய், திருப்பி கேட்குறேன்டா. ஏன் தெரியுமா? நீ பேரை மாத்திட்டு வந்தவன்டா. இந்த லெட்டர்ல என்ன பேர் எழுதிருக்குன்னு பாருங்களேன். சீமான் என்கின்ற செபாஸ்டின் சைமான். அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோக்கு சீமானோட ஆம குஞ்சனங்களாம் வந்து எப்படி கதறுவன்றத மட்டும் கொஞ்சம் பாருங்க. டிவிக்கு அப்டேட்டான பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கீங்க. சீமான் வந்து கிறிஸ்தவர். எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானோட குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். பிறப்பிலே நீ வந்து ஒரு கிறிஸ்டின் தான். கிறிஸ்டினோட பேரை வந்து இல்ல, இந்த ஒரு பேரை மட்டும் வச்சிருந்தாக்க நம்ம ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. கேவலம் ஒரு ஓட்டுக்காக பேரையும் பொறப்பையும் உங்க அப்பா பேரு சேர்த்து மாத்தி வச்சுட்டு. எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். பாத்தீங்களா? இவன் பேரு ஏண்டா அண்ணா டேய் சீமானு, சீமானே உன சொல்லக்கூடாது. டே சைமனு, ஏண்டா நீ வந்து உன் பேர் வந்து சைமன் செபஸ்டின் தான்டா. அதை மாத்திட்டு எதுக்கு சீமான்னு வந்து நீ டைரக்டர் பேர் வச்ச? டைரக்டர் அவரு சீமானா ஏன் இறங்கின? சீமானுக்கு அர்த்தம் தெரியுமாடா? டேய், சீமானுக்கு அர்த்தம் தெரியுமா? சீமான் அப்படின்னா கோடீஸ்வரன்டா. சீமானு பேரை வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு பன்னாடா யாருன்னா அது நீ தான். அந்த பேரை நீ எவனா வைப்பானா? சீமானு எவனா கூப்பிட்டா செருப்பால் அடிப்பாங்க. ஏய், என்ன ஏன்டா அந்த பேரை வச்சு கூப்பிட்றேன்? அந்த பேரை வச்சு ஒருத்தன் பரதேசித்தனமா பிச்சை எடுத்துக்கிட்டு திருநதி திருடி தெரியா, அவன் பேரை எனக்கு கொண்டாந்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சீமான்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது பண்ணிட்டியாடா. ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை யூஸ் பண்ண முடியாமல் பண்ணிவிட்டியாடா. இது உனக்கே அநியாயமா இல்லை? அப்பன் பேரை மறைக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிற சைமன் செபஸ்டியன் பேரை மறைக்கிறது, இங்கே வந்து செந்தமிழ் சீமான் வச்சுக்கிறது. அவர் இன்னமும் ஜோசப் விஜய் தான். அன்னைக்கும் ஜோசப் விஜய் தான், இன்னைக்கும் ஜோசப் விஜய் தான். படத்துக்காக விஜய்னு வச்சிருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் சொந்த பேரில் ஒரு பேர் தானே வச்சிருக்காரு. உன்ன மாதிரி கடன் வாங்கிட்டு இல்லையே. கட்சியும் கடன் வாங்குற, பேரையும் கடன் வாங்குற, ஊரையும் கடன் வாங்குற. யாரா நீ? அண்ணா டேய், யாரா? எங்கேந்திரா வந்த? எப்படா நீங்களாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க? சத்தியமா சொல்றேன்டா, உன்னெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்களும் நீங்களும் ஒண்ணுதான். என்னத்த சொல்றது? வாயில தான் வண்டியா வந்துடும். அப்புறம் நாங்களும் வார்த்தையெல்லாம் போட வேண்டியிருக்கும். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. அவர் தலைவர் தான்ப்பா, அவர் தலைவர் தான். ஆனா தருதலை நீ ஏன் அவரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? அவர் உசுரோட இருக்கும் போதெல்லாம் தொங்காம செத்ததுக்கு அப்புறம் தொங்கிட்டு இருக்கேடா தருதலை. நீ சரியான அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, அண்ணா டே சீமானு, ஏண்டா சீமானண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா அவர் உசுரோடு இருக்கும்போது அவரை போய் பார்த்து வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு போய் அங்கே போய் போரெல்லாம் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியே AK-47 அதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஏன் அதெல்லாம் ஒன்றுமே நீ காட்ட மாட்டேங்கிற? இருந்தால் தானே நம்மக்கிட்ட எங்கே ப்ரூஃப் இருக்கு? நமக்கு முன்னாடி தான் முட்டா பையன் கூட்ட உட்காந்துருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க.
ஆரியட்ட முட்டா பயிலுக. நமக்கு ஒரு அடிமை சிக்கிற மாதிரி இந்த கூட்டம் சிக்கியிருக்கு. உன் கூட சேர்ந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தோத்து போகிறவங்களுக்குலாம் ஒரு எண்ணம். இந்த தோத்து போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து தோத்துக்கிட்டே இருக்கான். நம்ம தோத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எதிர்த்து பேசணும், கத்துனோம்னா நம்ம வந்து சரியானவன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது உண்மை, ரியாலிட்டியில் இருக்குது, நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அவங்களால சாதிக்க முடியாது, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன இது தெரியுமா, அது தெரியுமா அப்படின்னு சொல்லி பீத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கடைசியில் பிஞ்ச செருப்போட திரிவாங்க. என்னது, பிஞ்ச செருப்போட திரிவாங்க. அதில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் விதிவிலக்கு என்னன்னா, இங்கே திரள்நிதி கொடுக்குறவன், அதாவது யாரு, சீமானுக்கு, இந்த சைமன் செபஸ்டியனுக்கு, அண்ணாடே உனக்கு திரள்நிதி கொடுக்குறவனா பிஞ்ச செருப்போட தெரியுறான், நீ நல்லா சொகுசுக்காரில் ஜம்முன்னு தெரியுற. இப்போ சொகுசுக்கார சொன்னதும் அண்ணனுக்கு வந்து பட்டுக்குச்சி போல இருக்கு. பாருங்க அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க, திரள்நிதி காசுல. கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற, ஃப்ளைட். நீ காரை வாங்கு இல்லை கக்கூசை வாங்கு, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? நீ கார் எப்படி வாங்கினேன்னு தான் கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்லு, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. கேட்டா என்ன உங்கள் ஆத்தா அப்பத்தா, எங்கள் ஆத்தா அப்பத்தா தாலியத்தெல்லாம் நீ வாங்கல, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு ஓட்டா போட்டோம் வேண்டாரே சைமா. முன்னாடி உட்காந்துருக்காங்களா அந்த இத்து போன கூட்டம், அவங்க ஆத்தா அப்பன்ட்டு அத்து வாங்கியிருப்பீங்க அப்பத்தா கிட்டையும். அதை வாங்கி தானே ஓட்டிட்டு தெரியுற, மனசாட்சியே இல்லை. ஆனால் நம்ம முன்னாடி கூட பெரிய கூட்டம் உட்காந்துருக்கோம், அவங்கள்ட்ட தானே பிச்சை எடுத்து நம்ம புலம்பு ஓடுது. மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கியிருக்கோம், ஈசிஆரில் வீடு வாங்கியிருக்கோம், பிள்ளைங்களை அமெரிக்கா ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாது உனக்கு. சத்தியமாக எப்படி இருக்கும்? தலைவன் பேரை சொல்லி இங்கே கட்சி நடத்துகிற ஒரு புறம்போக்கு நீ, உனக்கு எப்படி குற்ற உணர்ச்சி இருக்கும்? அந்த ஆள் அங்கே உசுரை கொடுத்து இனத்துக்காக உசுரை கொடுத்தான். மக்கள் அந்த செத்துப்போன மக்களை வச்சுட்டு இங்கே வந்து போரில் இறந்த மக்களை வச்சுட்டு இங்கே வந்து நீ அரசியல் பண்ணிட்டு தெரியுற. அதில் நீ பணம் சம்பாரித்து ஜாலியாக கொளிச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியலடா, இந்த 20 வருஷமாக நீ எங்கேயும் போனதும் கிடையாது, தமிழ்நாட்டை விட்டு இவன் எங்கேயும் போனது கிடையாது. ஒரு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நான் இவன் எங்கேயும் போய் பார்க்கல. ஆனால் எப்படா இவன் பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீ பணம் போடுறீங்க? இவ்வளோ பெரிய முட்டா போயெல்லாம் இருக்கீங்களாடா? அதனால தான்டா தலைவரை ஏமாற்றிட்டாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் முட்டா போயிலாக இருந்தனால தான் தலைவரை, யார், பிரபாகரன் தலைவரை ஈஸியாக 6-7 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இதே நீங்கள் அறிவாளி இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் பண்ணியிருப்பீங்க இல்லையே. இப்போ போய் அங்கங்கே புலம்பெயர் மக்கள்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னடானா இவனுக்கு பணம் போடுறீன்றீ. இன்னும் பணம் போடுற கூட்டம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பல பேர் மாறிட்டீங்க, போடுறது இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் 1-2 பேர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது போக அப்புறம் அந்த திரள் நிதி ஏன் திருடுறேன்னா, இந்த திமுக பணம், பிஜேபி பணம், இவங்க பணமெல்லாம் எப்படின்னா இவனுக்கு இந்த திரள் நிதி மூலியமாக தான் வருது. வெளியில் போய் இப்படி ஃபாரின்லாம் போய் இங்கேருந்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு அக்கௌண்ட்டில் வரும். இவனை எடுத்து அக்கௌண்ட்டை போட சொல்லுங்கள், போட மாட்டான். யார்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வருதுன்னு காட்ட வேண்டாம், இது வரைக்கும் காட்டினதில்லை. அங்கே உட்காந்துருக்க அந்த கூட்டத்தில் இருக்க எவனா ஒருத்தன் கேட்கணும், கேட்டானா வெளில போடான்டுவான். நான் சொல்கிறது நம்பலையா வெளில போ அப்படின்வான். இப்படி தான், இதுதான் சீமான் பேசுகிற வேலை. சைமன் நீ எல்லாம் அப்படி தான். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக தென்னகன்னு ஒருத்தன் உன்னை கேள்வி கேட்டான்னு வெளில அனுப்பிட்டேன், சேனல் வச்சு நடத்துனவனே. இதே சாட்டை திருமணி ஏன் கூட வச்சிருக்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் மாமா வேலை பார்க்குறான், அதனால நீ கூட வச்சிருக்க. இந்த பக்கம் இன்னொருத்தன் வந்து இருக்கிறான், அவர் குடிகாரன் ஆகி, அதனால நீ வச்சு தெரியுற. சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள், திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட் காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திரள் நிதி திருடங்கடா, அயோக்கிய பலட. அண்ணனுக்கு எல்லாரும் திரள் நிதி திருடுன்னு சொன்னோடனே பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார் போல இருக்கு. ஏன்டா சீமானண்ணா ஹர்ட் ஆகிட்டாடா? ஏன்டா ஹர்ட் ஆகுற? அப்போல்லாம் ஆகக்கூடாதுண்ணா. என்னண்ணா இப்படி இருக்க? உண்மையை தானே சொன்னாங்க. நீ திரள் நிதி திருடுனா திருடன் தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அவர் இதில் வேற வந்து நம்ம வந்து புறம் பேசுகிறோமா, நம்ம வந்து அவரை பற்றி அவதூறு பேசுகிறோமா, நம்ம வந்து அவர் வந்து பொய்யா உண்மையை சொல்லணும். நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? நீ உண்மையை சொல்லுனே, என்னைக்காவது உண்மையை பேசுனேன். இப்போ கூட என்ன சொல்கிற? ஒருத்தன் வந்து திருட்டு நிதின்ற, திருட்டு நிதியில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சீர்வனத்தை கொண்டு வந்தான். அப்போ போய் எங்கே போச்சு? அந்த திருட்டு நிதி தானே உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு.
அப்போ சொகுசா ஜாலியாக இருந்துச்சா நம்ம அனிதா மாமா வர்றாப்புல அப்படின்னு? அப்போ ஜாலியாக இருந்துச்சு. திருட்டு நீதியிலேருந்து திருட்டு நீதியிலேருந்து வாங்குவேன். ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்து அடுத்து உங்கள் ஊர் பக்கத்து ஒரு 50 ஏக்கர் இடம் வாங்கி போட்டுக்கிறியாமே, அது எந்த நிதினே? அது திருட்டு நிதியிலேருந்து வாங்கலையா? சரி. அண்ணனுக்கு இந்த திரள் நிதி திருடுன்னு சொன்னதுக்கு ஹர்ட் ஆனது இருந்துட்டு போட்டோம். நம்ம வந்து பிளாக் டிக்கெட்டு விற்று அதில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோமா? ஆனால் பிளாக் டிக்கெட் விற்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைண்ணே. முதல்ல அதுக்கு ஒருத்தர் வந்து பணத்தை போடணும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த படத்தில் நடிக்கணும். அந்த ஹீரோக்கு மாஸ் இருக்கணும். பிளாக் டிக்கெட்டில் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு அந்த ஹீரோ வந்து வளர்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிளாக் டிக்கெட்டில் அவன் படம் வைக்க முடியும். வர்றவன் போகிறவன் நம்மளை பிளாக் டிக்கெட் வாங்கி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்டா சீமானண்ணா, இந்த அறிவு கூட இல்லாமல் நீ எப்பட்றா வந்து அரசியலில் நிற்கிற? எனக்கு புரியலடா. அண்ணா டேய், கொஞ்சமாவது யோசிடா. பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குடா. ஆனால் நீ திரள் நிதி வாங்குறதுக்கு என்னடா ப்ராசஸ் இருக்கு? அம்மா, நான் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடத்துகிறேன். இந்த கட்சியை மக்களாக நான் நடத்துகிறேன். மக்களுக்காக கட்சி நடத்துகிற இந்த கட்சியை நீங்கள் தானே காப்பாற்றணும். நீங்கள் தானே எனக்கு வந்து பிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது ஈஸிண்ணே. யார் வேணால் எடுத்துடலாம். நீ போய் கை நீட்டிகிட்டே கை நீட்டிகிட்டே போ. யாராவது ஒரு 5 ரூபா போடுவான், 10 ரூபா போடுவான், 1 ரூபா போடுவான். ஸோ பிச்சை எடுக்கிறது ஈஸி. நோவாமல் நொம்பு கும்பிடலாம். நீ அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எங்கே ஒரு படம் எடுத்து பிளாக் டிக்கெட்டில் விற்று காமிச்சிரு உன் படத்தை. 4 படம் எடுத்துட்டு ஆதாயத்தனமாக இன்றைக்கி அதை வச்சு கதை கட்டி ஊட்டிகிட்டு இருக்க நீ. அதனால் பிளாக் டிக்கெட்டில் ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னா அது தொழில். அந்த லெவலுக்கு ஒருத்தர் ரீச் ஆகணும். முதல்ல அதுக்கு அவங்க முதல்ல உழைப்பு போடணும். புரியுதா? அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நீ பண்ணுறது பிச்சை. கேவலமாக இல்லை, எச்சை. ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். ஸ்டேடியத்துக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நான் உள்ள அங்கேயே கத்தாம்பட்டு அடிச்சு போயா நல்லா படா அப்படின்னு தொத்து விட்றாங்க உன்னை. நான் சொல்கிறது கிரிக்கெட் ஸ்டேடியமில் சட்டசபை. டெபாசிட் வாங்கினா முதல்ல. டேய் அண்ணா சீமான், டெபாசிட் வாங்கடா. அண்ணே முதல்ல ப்ராசஸ் இருக்குண்ணே. டெபாசிட் புரியுதுங்களா? தேர்தலில் முதல்ல போய் போட்டி போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெபாசிட் கட்டுவீங்க. அதுக்கப்புறமா மக்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஓட்டு போடணும். அந்த ஓட்டு போட்டதுக்கப்புறமா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வாக்கு வாங்கிட்டீங்கன்னா டெபாசிட்டாவது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், கட்டின காசு. அதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, டெபாசிட்டும் போயிடும், கட்டின காசும் போயிடும். உனக்கு டெபாசிட் வாங்குறதுக்கு கூட உனக்கு வந்து அக்கறை இல்லை. ஏன்னு கேட்டேன்னா அது கூட உன் காசு கிடையாது. அதுவும் எவனோ ஒருத்தன் கொடுத்துருப்பான். உனக்கு லைட்டில் நிற்கிறவன் கொடுப்பான், இல்லை பின்னாடி நிற்கிறவன் கொடுப்பான். சாரி, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு முன்னாடி உட்காந்துருக்குல கூட்டம், ஒரு தற்கூரி கூட்டம், தருதலை கூட்டம், இத்து போன கூட்டம், அறிவுன்றதே சுத்தமாக இல்லாமல், பேசிக் நாலேஜ்ன்றதே இல்லாமல், ஒரு பிச்சைக்காரன் பின்னாடி போகிறோமேன்ற புரிதலே இல்லாமல் உட்காந்துருக்கால ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிச்சை எடுக்கிற நீ எப்படி என்ன நீ பாதுகாத்துக்க முடியும்? என்ன நீ வந்து சொல்கிற மக்களுக்காக நாங்கள் வந்து கட்சி நடத்துகிறோம், மக்கள் தான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற. நான் கேட்குறேன், நீ பிச்சைக்காரனா தெரிகிற உன்னை ஏன்டா நான் தூக்கி அரியணையில் உட்கார வைக்கணும்? நாங்களாம் முட்டாளாடா டேய், நாங்களாம் முட்டாளாடா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? டேய் சீமானண்ணா சொல்லுடா, நாங்கள் முட்டாளாடா? உன் முன்னாடி உட்காந்துருக்க அந்த சின்ன கூட்டம் வேணா முட்டாளா இருக்கட்டும்டா. பிச்சை எடுக்கிற உன்னை ஏன்டா நான் சிஎம் ஆக்கணும்? அறிவட்ட முட்டா போயில, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? எவனா ஒருத்தன் பிச்சைக்காரனை சிஎம் ஆக்குவானாடா? உனக்கு பணத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து உன்னை வந்து பதவியில் போய் உட்கார வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? எங்களை பார்த்தா எப்படா தெரியுது? டேய் சைமன் செபஸ்டியன், டேய் அண்ணா சொல்றா, அந்த முன்னாடி உட்காந்துருக்க கூட்டம் வேணா உன்ன மாதிரி முட்டா கூட்டமாக இருக்கட்டும்டா. நாங்கள் ஏன்டா உன்னை வந்து சிஎம் ஆக்கணும்? ஒன்று நீ கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சிட்டு வா, வந்து மக்களுக்கு சேவை பண்ணவா. அதனால எங்க கிட்ட இருக்க காசை வாங்கி எங்களுக்கே நீ சேவை பண்ணுவ. நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியாடா? அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் நீ நேரம் பணக்காரன் ஆயிருக்குமே. ஏன்டா அவளை? சரி, அறிவாளி எல்லாம் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும்னு வச்சுக்க. எனக்கு புரியல, நீ எப்படி தெரியுமா இருக்கு? நான் பிச்சை எடுக்கிறேன் என்ன சிஎம் ஆக்கு, நான் பிச்சை எடுக்கிறேன் என்ன சிஎம் ஆக்குறேன் பெருமையா பேசிட்டு பிச்சைக்கார பரதேசி உன்னை ஏன்னா நான் சிஎம் ஆக்கணும்? ஏன்டா என்ன சீமான் நான் சைமன் உன்னை நான் சிஎம் எனக்கு புரியலடா. கொஞ்சமாவது லாஜிக்கா எவனாவது ரோட்ல போற பிச்சைக்காரனை வீட்டில் நடு வீட்டில் கொண்டாந்து உட்கார வைப்பானா? நீ சொல்லு நீ உட்கார வைப்பியா முதல்ல உன் வீட்டில்? உன் வீட்டு முன்னாடி தெரிகிற பிச்சைக்காரனை கூட்டி வந்து உன் நடு வீட்டில் உட்கார வைப்பேடா? பிச்சைக்காரனை தான்டா நீ பார்ப்ப. அப்படி தான்டா உன்னை பார்க்குறோம். இதில் என்னடா தப்பு இருக்கு? அதனால தான்டா திருடி நீ திங்கிறேன்னு சொல்கிறோம். பிச்சை எடுத்து தின்னா கூட பரவாயில்லடா.
திருடி திங்கிறடா இப்போ நீ, எல்லாரையும் திருடி திங்கிறடா, திமுக காரன்ட்ட திருடி திங்கிற, பிஜேபி காரன்ட்ட திருடி திங்கிற, எல்லா சைடும் நாய் வாய வைக்கிற மாதிரி போய் வாய வச்சுட்டு வரையடா, அதனால உன்னை திட்டுறேன்டா. ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் பிச்சை எடுக்க போறா, இவர் வந்து சிஎம் ஆகணுமா? போ, அந்த முன்னாடி உட்காந்துருக்கு முட்டா போய் கூட்ட வேணா ஆக்குவாங்க. வந்து சேர்றான் பார். லாஸ்டா இந்த போஸ்ட் பாருங்க மாக்கிறேன். இவர் வந்து கோயிலுக்கு போறீங்க, இதுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, மாசுக்கு போறீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. கரூர்ல நீங்க போனனால தானே அந்த சம்பவம் நடந்துச்சு. நீங்க போகாம இருந்திருந்தா அந்த சம்பவம் நடந்துக்கல, ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வந்துதானே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி மனசாட்சி தொட்டு இவர் பேச சொல்றாரு. அந்த மனசாட்சி மயிரை நான் உங்ககிட்ட தொட்டு கேட்கிறேன். அவர் நடிகரா போனாரா, அரசியல் தலைவரா போனாரா, அறிவுகட்ட முட்டாப்பையில? ஏண்டா சைமன் அண்ணா, உனக்கு அறிவு இருக்காடா? அவர் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதா இறங்கி இறங்கி அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருந்தார் தமிழ்நாட்டுக்குள்ள? தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சா போய் 4 பேரை பார்க்க தான்டா செய்யணும் நாதாரி. இது கூட தெரியாம எப்படா 4 பேருக்கு உனக்கு உனக்கு முன்னாடி 4 பேர் கூட்டம் சேர்ந்தாலும் அந்த 4 பேருக்காக 4 மணி நேரம் நின்று கத்திக்கிட்டு திரியறீல? எதுக்கு? சோத்துக்கு 3 வேளை சோத்துக்கு கத்துறியா இல்லையா? அது ஓம் பொழப்பு. ஆனா இவருக்கு அது பொழப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இவர் பொழப்புக்காக செய்யலை. இவர் மக்களின் சேவைக்காக தேவைக்காக ஆரம்பிச்சாரு. அதனால மக்களை போய் சந்திக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக போனவரை நடிகரை பார்க்க வந்தாங்க. ஆமாம், அவரோட ப்ரொஃபஷன் நடிகராக இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதனால பார்க்க வந்திருக்காங்க. அவர் வரும்போது பார்க்க வரும்போது சும்மா கிளம்பி வந்துட்டார். வண்டி எடுத்துட்டு வீட்டில் இருந்து டைரெக்டாக வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரா? பர்மிஷன்லாம் கேட்கலையாமா? போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கலையா? அப்புறம் என்ன மயிருக்கு உளவுத்துற? அப்புறம் என்ன மயிருக்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உன் வாயில வராதா? இல்லைன்னு எனக்கு புரியல. அண்ணே சைமன், இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். அவர் வரான்னு தெரியுதுல்ல. சரி, கரூரில் மட்டும்தான் வந்தாரா? ஏண்டா அண்ணா சைமா கன்னியாகுமரி போனார், கோயம்புத்தூர் போனார், திருப்பூர் போனார், எல்லா ஊருக்கும் தான் போனார். எல்லா இடத்துலையும் தான் கூட்டு வந்துச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் 42 பேர் செத்துருக்கணுமேடா. அறிகட்ட முட்டாப்பையில எப்படா அப்போ கரூரில் மட்டும் செத்தாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறா? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒரே நைட்டில் 42 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? அது கேட்குறா, அது பதில் சொல்ல மாட்டேன். எப்படி கரூர் மக்கள் அந்த அந்த இறந்து போன மக்களுக்கு கருணாநிதிப்பேட்டையில் வேலை கொடுத்ததுக்கே வேலையை ஸ்டாப் பண்ணி விட்ட பரதேசி பயணி, நீ மனசாட்சியை பற்றி இங்கே கேட்குற? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த 15 வருஷமா இந்த மக்கள் தானே நம்மளை வந்து பிச்சை போட்டு நம்ம பொழப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொழப்பு ஓடுது. இவங்க இல்லைன்னா நமக்கு நடு ரோட்டில் உண்மையாலுமே நம்ம சட்டை கிழிஞ்சு பிச்சை எடுக்கணுமே. அது இல்லாமல் இன்னைக்கு சொகுசுகாரில் போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்கன்னா, இந்த மக்களுக்கு மனசாட்சியோட என்னடா பண்ணியிருக்க நீ? அவங்களுக்கு கூட கிடைக்கிற வேலையும் எடுத்து விட்ட கம்முனாட்டி நீ உட்காந்து மனசாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இவன் முன்னாடி ஒரு கூட்டம். உண்மையாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கிறதுனால தான் காமராஜர் போன்றவர்களாம் தோத்து போனார். புரியுதுங்களா? அப்போ முட்டாள் மக்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லது செய்ய வந்திருக்கா அப்படின்றது தெரியல. சும்மா உட்காந்து 4 வார்த்தை வீராப்பா பேசிட்டா போதும். அவனை முன்னாடியே ஓயின்னு கத்துறது. அவனை தான் திட்டுறான், அவனை தான் வந்து பேசுகிறானே புரிய மாட்டேங்குது இந்த முட்டா பயல்களுக்கு. ஏனிங்க உன் கூட சேர்றவங்களாம் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் மனசாட்சி பற்றியெல்லாம் உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுண்ணே சீமானண்ணே. ஆனால் டேய் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீ வந்து எப்படி சொல்கிறது, நீ வந்து கட்சியே கடன் வாங்கின, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கட்சி வந்து விலை போகலன்னு சொல்லிட்டு கண்டவன்ட்ட தாவுற, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கத்தாதண்ணா, ரொம்ப கத்தாத. ஏன்னா திடீர்னு போட்டுன்னு போயிட்டுன்னு வச்சுக்க, நாங்கள் யாரை வச்சு கண்டென்ட் பண்ணுறது? ஒரு நல்ல அக்கறையில் சொல்கிறோம், ப்ளீஸ் கத்துறதை கொஞ்சம் குறைச்சிங்கண்ணே. ஏன்னா நீ கத்துற நாய் கத்துறதுக்கும் நீ கத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லையா? எவனாவது பிடிச்சிட்டு போய் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பேன் நான் வீட்டில், கத்திட்டு கிடது. அதுக்கு தானே சொல்கிறேன், ரொம்ப கத்தாத. ஓகேண்ணே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேண்ணே. சரிண்ணே, பாய்ண்ணே, லவ் யூ ஆல்.